ஓராண்டு இந்த நேரம் ஒட்டுமொத்த தமிழகமும் தேர்தல் அனலில் கொதித்துக் கொண்டிருக்கும். அதன்படி தமிழக அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் இப்போது முதலே 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். கடந்த 57 ஆண்டுகளாகவே தமிழகத்தில் அடுத்து ஆட்சிக்கு வருவது யார், திமுகவா அல்லது அதிமுகவா என்ற கேள்வியோடு தேர்தல் களம் பரபரப்பாக காணப்படும். ஆனால் இந்த முறை விஜயும் தனது தமிழக வெற்றிக் கழகம் மூலம் தேர்தலை சந்திக்க இருக்கிறார். அதே நேரம் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி ஒரு பக்கமும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி மற்றொரு பக்கமும் அசுர பலத்துடன் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. இந்த நிலையில் 2026 தேர்தல் குறித்து சி-ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பு அரசியல் கட்சிகளிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி மீண்டும் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என 27% பேர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். அதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என 18% பேர் ஆதரவு தெரிவிக்கின்றனர். இதில் யாருமே எதிர்பாராத வகையில் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10% பேர் மட்டுமே முதலமைச்சராக வர ஆதரவு கொடுத்தனர். அதேபோல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு 9% பேர் ஆதரவாக வாக்களித்தனர். இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மக்களிடம் தொடர்ந்து ஆதரவு பெருகி வருவதாகவே சொல்லப்படுகிறது. அதே நேரம் முதன்முறையாக தேர்தலை சந்திக்கும் விஜய் முதலமைச்சர் ரேஸில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது திமுக மட்டுமின்றி அதிமுக மற்றும் பாஜகவினரையும் கலக்கம் அடையச் செய்துள்ளது. இதற்கிடையே தமிழக அரசின் நடவடிக்கைகள் மிகவும் திருப்தியாக உள்ளதாக 15% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். 36% பேர் ஓரளவு திருப்தி என்றும் 25% பேர் திருப்தி இல்லை என்றும் கூறியுள்ளனர். முக்கியமாக 24% பேர் இது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று கூறுகின்றனர். அதேபோல் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் செயல்பாடுகள் மிகவும் திருப்தி அளிப்பதாக 22% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். 33% பேர் ஓரளவு திருப்தி என்றும் 22% பேர் திருப்தி இல்லை என்றும் கூறியிருக்கின்றனர். 23% பேர் இந்த கேள்விக்கு பதிலளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் மிகவும் திருப்தி அளிப்பதாக வெறும் 8% பேர் மட்டுமே வாக்களித்திருக்கின்றனர். 27% பேர் ஓரளவு திருப்தி என்றும் 32% பேர் திருப்தி இல்லை என்றும் கூறியுள்ளனர். 33% பேர் இந்த கேள்விக்கு பதில் வழங்கவில்லை. அதேபோல் 15% பேர் பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், 12% பேர் விலைவாசி உயர்வு குறித்தும், 10% பேர் மது மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும், 8% பேர் வேலை வாய்ப்பின்மை குறித்தும் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்தும் பொதுமக்களிடம் கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் 16% பேர் தங்கள் தொகுதி எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் மிகவும் திருப்தி அளிப்பதாக கருத்து கூறுகின்றனர். 32% பேர் ஓரளவு திருப்தி என்றும், 25% பேர் திருப்தி இல்லை என்றும் வாக்களித்திருக்கின்றனர். 27% பேர் இந்த கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. சமீபத்தில் கடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழுவில் பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் இனிமேல் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என்று கூறியிருந்தார். அதாவது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. அதனை உறுதி செய்வது போல் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் அணுகுமுறை குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தாலும்
பொதுமக்களிடம் அவருக்கு ஆதரவு பெருகி வருவது அக்கட்சியினருக்கு உத்வேகத்தை அளித்திருக்கிறது. அதே மாதிரி அதிமுக மீது பொதுமக்களுக்கு பெரிய அளவில் அதிருப்தி ஏற்பட அக்கட்சி மீண்டும் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கலாம் என வெளியாகும் செய்திகளே காரணம் என அரசியல் ஆர்வலர்கள் கருத்து கூறுகின்றனர். முக்கியமாக இந்த ஓட்டர் கருத்து கணிப்பில் சீமானின் நாம் தமிழர் கட்சி எந்த விதத்திலும் மக்களின் ஆதரவை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.